எடப்பாடி பழனிசாமி என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலிருந்த வாரியாக இருந்த நிலையில் இன்றைக்கு அவர் செங்கோட்டையனை அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள், குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள், அந்தியூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளையும் அவர் நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நேற்று செய்தியாளர் சந்திப்பின் போது செங்கோட்டையன் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார். மிக முக்கியமாக 10 நாட்கள் கெடு விதிப்பதாகவும் அதற்குள்ளாக அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அரசியல் களத்தில் குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்வினையாற்றப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது. நேற்று அவர் தேனி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். கம்பம் பகுதியில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். போடி பகுதியிலும் அவர் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு பரப்புரையில் மக்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அப்போதும் செங்கோட்டையனின் கருத்துக்கு எந்தவிதமான எதிர்வினையும் ஆற்றாமல் அவர் இருந்திருந்தார். திமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள், திமுக ஆட்சி குறித்து அவர் தனது பரப்புரையில் கருத்துக்களை பதிவிட்டு வந்ததையே நாம் பார்த்தோம். அதற்கு முன்பாக கம்பம் பகுதியில் அவர் பரப்புரையில் ஈடுபட செல்லும் போது அவருடைய அந்த பரப்புரை பேருந்தை மறித்து சிலர் தங்களுடைய எதிர்ப்பு குரலை எழுப்பியதையும் பார்த்தோம். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தையும் எழுப்பினர். இது ஒருபுறம் இருக்க, போடியில் நடைபெற்ற கூட்டத்தில் பரப்புரையில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் சில பதாகைகளை ஏந்தி இருந்தனர். ஒன்றிணைய வேண்டாம், நீங்கள் போதும் எங்களுக்கு என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான முழக்கத்தை கையிலேந்தி அங்கு சிலர் பதாகைகளை வைத்திருந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இவ்வாறான இருதரப்பிலான அந்த காட்சிகள், நிகழ்வுகளை நாம் பார்த்து வந்த சூழ்நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மிக முக்கிய தலைவர்களோடு ஆலோசனை நடத்தி இருக்கிறார். திரு கே பி முனுசாமி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட மிக முக்கியமான 7 நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி ஒரு முடிவை எடுத்து இன்று செங்கோட்டையனை அனைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகிறது. தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கேசிபி. வணக்கம் தம்பி தமிழரசன். வணக்கம். இப்ப செங்கோட்டையன் கட்சி பதவி பொறுப்பு எல்லாத்தையும் கூட அவரோட ஆதரவாளர்கள் பொறுப்பையும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். 10 நாள் இவர் கெடு விதிக்க 2வது நாளே அவரை நீக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது ஒரு தவறான முன் உதாரணம். கருத்து சொல்கிறவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் என்பது ஒரு சர்வாதிகாரத்தனம். திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதில் உள்ள நியாயங்களை, சிரமங்களை அவரிடத்துல தொலைபேசி வழியாக திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கலாம். இதே கருத்தை 6 அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல தனிமையில் பேசியிருக்கிறாங்க. இது ஒன்றும் பேசாம இல்லை. அப்படியெல்லாம் பேசி அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்கிற காரணத்தினாலதான் பொதுவெளியில் அந்த உண்மைகளை நேற்று அவர் பகிர்ந்திருக்கிறார். அப்படி பொதுவெளியில் அவருக்கு பகிர்ந்த கருத்துக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கலாம். எந்த விளக்கமும் கேட்காமல் உடனடியாக அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கம் என்பது ஒரு தவறான அணுகுமுறை. இப்படியே ஒவ்வொருவராக நீக்கிக்கொண்டே இருந்தால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவரே தன்னையும் இந்த இயக்கத்திலிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டிய வேலை வரும். இது போலதான் இதற்கு முன்பு திரு ஓபிஎஸும் திரு எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து பல பேரை நீக்கினாங்க. 45% வாக்கு வங்கி 22% குறைந்தது. தொடர்ந்து இப்படியே நீக்கிக் கொண்டே இருந்தால் இதற்கு எல்லை என்ன? கட்சியை வலிமைப்படுத்தணும், எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் என்கிற அக்கறை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக நான் பார்க்கல. இல்ல, ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு பொதுச் செயலாளருக்கு எப்படி ஒரு பொது வெளியில செய்தியாளர் சந்திப்புல எல்லாரையும் கூட்டி 10 நாள் கெடு விதிக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி கட்சிக்குள்ள முரண் இருக்கு, கட்சி நல்லது செய்யணும்னா தனித்து அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை நடத்தி இருக்கலாம். பொது வெளியில அவரை திட்டமிட்டே அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக பின்னணியிலேயோ இல்ல வேறு யார் பின்னணியிலேயோ செங்கோட்டையன் இப்படி பேசினா நடவடிக்கை எடுக்காம எப்படி இருக்க முடியும்னு கேட்கிறாங்க. என்ன பதில்? இல்ல, திமுக பின்னணிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யார் 10 முன்னாள் அமைச்சர்கள் மீது திமுக நடவடிக்கை எடுக்கல. 14 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை திரு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் இடத்துல கொடுத்தார். அதற்கு இன்று வரை எந்த நடவடிக்கை இல்லை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல உண்மை குற்றவாளியை கண்டுபிடிப்பேன்னு திரு ஸ்டாலின் சொன்னார்.
இன்று வரை நடவடிக்கை இல்லை. அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிப்பேன்னு சொன்னாரு, இன்று வரை நடவடிக்கை இல்லை. அப்ப யாருக்கு தொடர்புகள் திரு ஸ்டாலின் அவர்களிடத்துல மறைமுகமாக இருக்கிறது? அப்ப யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்? நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாரேனும் கருத்து தெரிவித்தால் அது அதிமுக என்கிற கட்சிக்கு எதிரான நடவடிக்கை என்று எடுத்துக்கொண்டு 2015க்கு பிறகு அதிமுகவில் உறுப்பினரே புதுப்பிக்கப்படல. ஆனால் அம்மா அவர்கள் இருக்கிற பொழுது அந்த 2015 வரை தான் உறுப்பினரே புதுப்பிக்கப்பட்டது. இப்பொழுதுதான் 2024க்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி இருக்கிறார். நீங்க எந்த அடிப்படையில ஒருவரை கட்சி விட்டு நீக்கிறீங்க? இவர் எந்த அடிப்படையில பொதுச் செயலாளராக தொடர்கிறார்? இது போன்ற தான் தோன்றித்தனமான செயல்கள் அதிமுக என்கிற கட்சியை மேலும் மேலும் பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒருவரது சுயநலத்திற்காக ஒருவர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கணும், பொதுச் செயலாளராக இருக்கணும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை சிறுமைப்படுத்துவதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்க உட்பட எல்லாருமே ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு குரலை வலியுறுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா அவரு நீக்கிறாரு, எந்தவித மாற்று கருத்துள்ள நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் கட்சிங்கிற முடிவை அவர் எடுத்துட்டாரு. இப்ப இனிமேல் என்ன பண்ண போறீங்க? இனிமேல் என்ன நடக்கும்? இல்ல, என்னுடைய வழியில நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்பதை திரு செங்கோட்டையன் அவர்கள் தெளிவுபடுத்தணும். எங்களோட ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்து பயணிக்க போகிறாரா, என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் தான் தெரிவிக்கணும். இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, இல்ல இது அப்படியே கடந்து போகும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஓகே, நன்றி திரு கேசிபி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கட்சி பொறுப்பும் பறிக்கப்பட்டிருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி இதன் மூலமாக ஒரு செய்தியை ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கிறார். யாரையும் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை இதன் மூலமாக, இந்த நடவடிக்கையின் மூலமாக அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏற்கனவே கடந்த காலகட்டங்களில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோர் பல முறை பல தளங்களில் இவ்வாறான கருத்துக்களை கூறி அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் கூறி வந்த போதும் அவ்வப்போது எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்தி இருந்தார். யாரையும் கட்சியில் இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது, காலம் கடந்து விட்டது என்றெல்லாம் அவர் தனது எதிர்வினையை ஆற்றியிருந்தார். இந்த நிலையில் செங்கோட்டையன் அதிமுகவின் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்தவர், சூப்பர் சீனியராக எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மூத்த தலைவர். அவருடைய கருத்துக்கு என்ன எதிர்வினையாற்றப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இருப்பினும் செங்கோட்டையனையும் கட்சி பதவியில் இருந்து நீக்கி அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரு 2 மணி நேரத்திற்கும் மேலாக 7 முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி இவ்வாறான ஒரு கருத்தை ஒரு நடவடிக்கை அவர் மேற்கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். இதன் மூலமாக கட்சிக்கு ஒற்றை தலைமைதான், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் உலகிற்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக மற்றவர்கள், குறிப்பாக செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்திருந்தார். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் வரக்கூடிய சூழலில் அதுவரை காலக்கெடு விதித்திருந்தார். 2வது நாளே எடப்பாடி பழனிசாமி நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்றே பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 தேர்தலில் திமுகவை எதிர்த்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பல்வேறு விதமான நகர்வுகளை, காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு அந்த கூட்டணிக்கும், குறிப்பாக அதிமுகவுக்கு உள்ளும் புறமும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு, குறிப்பாக ஜூலை இறுதி ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறார். அதற்கு பிறகு சில நாட்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவிப்பை வெளியிடுகிறார். மேலும் சசிகலா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். நேற்று செங்கோட்டையன் மறுபடியும் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு பேசியிருந்தார். இதற்கு பின்னணியில் பல்வேறு விதமான சக்திகள் இருக்கின்றன என்ற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இந்த அனைத்து கருத்துக்களையும் அவர் நிராகரித்திருக்கிறார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் ஒரு வலுவான ஒரு சக்தியாக இருக்கிறார். அவருடைய குரலே அங்கு மேலோங்கி இருக்கிறது. அவருடைய குரலுக்குத்தான் அங்கு வலிமை அதிகமாக இருக்கிறது என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஓபிஎஸ்
பிஜேபி அவர்களாக வெளியேற்றும் வரை நாங்கள் கூட்டணியில் தொடர்வோம் என்று கூறிக்கொண்டிருந்தார். மேலும் என்டிஏவில் ஒரு மிக முக்கிய அங்கமாக டிடிவி தினகரன் பயணித்து வந்தார். இருப்பினும் அவர்கள் இருவரும் வெளியேறும் போதும் எடப்பாடி பழனிசாமியை தன்னுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டாளியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கருதுகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகவே இதனை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் சில நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமான 9 நிர்வாகிகள் அண்ணாமலை தவிர்த்தவர்கள் டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டிருந்தனர். அமித்ஷாவோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்த அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை அமித்ஷா பகிர்ந்ததாக செவிவழி செய்தியாக பல தகவல்களும் உலவிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலும் அவர் எடப்பாடி பழனிசாமியை உறுதியான ஒரு கூட்டாளியாக அவர் நம்புகிறார். எடப்பாடி பழனிசாமியின் முடிவே இறுதியானது. அவருக்கு நாம் தோள் கொடுத்து திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு உறுதியான ஒரு தோழனாக இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. அதன்படி எடப்பாடி பழனிசாமியின் முடிவை இறுதியாக கூட்டணியிலும் அதிமுகவிலும் இருப்பதை நாம் பார்த்து வர முடிகிறது. ஏற்கனவே இவர்கள் தரப்பில் இருந்து, குறிப்பாக பிரிந்து சென்றவர்கள், நீக்கப்பட்டவர்கள் தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்றால் 2016 வெற்றிக்கு பிறகு 2017 பிப்ரவரியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அதற்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியே சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்திலும் தோல்வியடையக்கூடிய ஒரு நிலையில் கட்சியை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே கட்சி மீண்டும் வலுப்பெறுவதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு குரலை தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இந்த குரல் அதிமுகவின் நலன் மீது கொண்ட ஒரு அக்கறையா அல்லது எடப்பாடி பழனிசாமி மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் காழ்ப்புணர்வா என்ற ஒரு கேள்வியும் பலரும் எழுப்பி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி இந்த குரல்களுக்கு கடந்த காலங்களிலும் செவிசாய்ப்பதில்லை, தற்போதும் செவிசாய்க்க மாட்டேன் என்பதை இந்த உத்தரவின் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக 6 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், நீங்களே தலைமையேற்றுக் கொள்ளலாம், நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையை பின்னின்று நகர்த்துகிறோம் என்று கருத்துக்களை சொல்லியிருந்த போதும் அதனை திட்டவட்டமாக மறுத்திருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. நேற்று அந்த செய்தியை செங்கோட்டையன் உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார். ஆனால் செய்தியாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை மறுத்திருக்கிறார். அருகில் எஸ்பி வேலுமணி இருக்கும் போதும் இது ஒரு பச்சை பொய், அவரிடமே நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருப்பதும் நமக்கு நினைவிருக்கலாம். இந்த ஒரு சூழலில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக செங்கோட்டையனின் நீக்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுகவுக்கு உள்ளும் இதே போன்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களுக்குமான ஒரு செய்தியாகவே எடப்பாடி பழனிசாமி இதனை வலியுறுத்தி இருக்கிறார். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று தன்னிடமோ அல்லது பொதுவெளியில சொல்லக்கூடியவர்களுக்கு இதே நிலை ஏற்படுமோ என்ற ஒரு செய்தியை எடப்பாடி பழனிசாமி கடத்தி இருக்கிறார் என்றே பல அரசியல் விமர்சகர்களாலும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த நடவடிக்கைக்கு என்னவிதமான ஒரு எதிர்வினை வரப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு கட்சி தலைவராக, அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவராக அதிமுகவில் இருக்கக்கூடியவர். ஏனென்றால் 1977 அந்த கட்சியின் சார்பில் சத்தியமங்கலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போதிலிருந்தே கட்சியினுடைய ஈரோடு மாவட்டத்தின் மிக முக்கியமான ஒரு முகமாகவே அறியப்படக்கூடியவர். அந்த மாவட்டத்தில் முத்துச்சாமி ஒரு மிக முக்கியமான ஒரு அமைச்சராக, எம்ஜிஆருக்கு நெருக்கமான ஒருவராக இருந்தார். பிற்காலத்தில் அவர் திமுகவில் இணைந்து தற்போது வீட்டு வசதித்துறை அமைச்சராக திமுகவில் நீடித்து வருகிறார். இருப்பினும் ஈரோடு மாவட்டத்தின் அதிமுக முகமாக செங்கோட்டையன் தான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி காலம் வரை நீடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் கடந்த பிப்ரவரி மாதமே தன்னுடைய போர்க்குரலை எழுப்பியிருந்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் போது ஒரு நிகழ்ச்சியில் புகைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா படங்கள் இல்லை, எனவே இது எப்படியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என்ற ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்பியிருந்தார். அதற்கு பிறகு கட்சிக்குள் கலக குரல்கள் எழுந்தன. சட்டப்பேரவையிலும் அது எதிரொலித்ததை நாம் பார்த்தோம். அதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களும் வெளிநடப்பில் ஈடுபட்டாலும் செங்கோட்டையன் தனியாக அவர் அமர்ந்திருந்தார். பல்வேறு முக்கிய நிலைப்பாடுகளில் அதிமுகவுக்கு எதிரான அல்லது முரண்பட்ட ஒரு நிலைப்பாட்டையே சட்டப்பேரவையில் அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இருப்பினும் அவர் அதிமுகவோடு இணைந்து பணியாற்றுவார் என்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர் அவ்வப்போது தனது அதிருப்தியை வெளிப்படுத்திவிட்டு நேற்று மனம் திறந்து பேசுவதாக தற்போது அவர் அதிமுக இணைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருந்தார். இருப்பினும் இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுடைய கட்சி பொறுப்புகள் அனைத்தையும் நீக்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார், நடவடிக்கை எடுத்திருக்கிறார். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். ஹலோ. ஹலோ, வணக்கம் திரு பிரியன்.
சார் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். இப்ப செங்கோட்டையனுடைய கட்சி பதவியை பறிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இனிமேல் யார் ஒன்றிணையணும் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தி இருக்கிறாரா? என்னென்ன புரிஞ்சுக்கலாம் அவருடைய இந்த நடவடிக்கைகள்ல இருந்து? இந்த பிரிந்தவர்களை சேர்க்கணுன்ற கோரிக்கை தொடர்பாக எடப்பாடி வந்து ஒரு கடுமையான நிலைப்பாட்டை ஏற்கனவே எடுத்துட்டார். அது பல மாதங்களாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த ம், நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து இருக்கார். அதனால யார் நேற்று செங்கோட்டையன் பேசும்பொழுதே வந்து அவருக்கான நீக்கம், அந்த பதவியை விட்டு அவரை நீக்கிறதுக்கான லெட்டர் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான் உண்மை. நேற்று நான் வேற ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது கூட நான் சொன்னேன். ஸோ அதனால வந்து அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கார். அதனால யார் இனிமேலும் கூட்டணி இது பிரிந்தவர்கள் சேர வேண்டும் என்று பேசினால் அவர்களுக்கு இந்த மாதிரியான நிலை ஏற்படும் என்பது அவர் எடப்பாடி வந்து அவர் சொல்றாரு. இப்ப யாருமே பேசாதீங்க, பிரிந்தவர்கள் கூடணும், இந்த மாதிரி கட்சி இணையணும்லாம் பேசாதீங்கன்னு ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆக்சுவலா. ம், ம். சரி, இந்த எச்சரிக்கை மூலமா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தி சொல்ல வருகிறார்? கூடுதலா அதிமுகல பலரும் பிரிந்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க, இல்ல மன்னிக்கணும், இணைவதற்கான முயற்சியை மேற்கொள்றாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அவங்க இனி என்ன நிலைப்பாடை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இதோட இனி முடிஞ்சிருமா இணைப்பு குரலுக்கான அந்த ஒரு வலியுறுத்தல் அப்படிங்கிறது? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இன்னும் பல மாவட்டங்கள்ல பல பேர் வந்து இவரை மாதிரியே செங்கோட்டையன் மாதிரியே குரல் கொடுப்பாங்கன்றது உண்மைதான். அதனால பெருமளவு நிர்வாகிகள் யாரும் இந்த விருந்து போனவர்கள் அதிருப்தியாளர்கள் பின்னாடி பெருமளவு நிர்வாகிகள் போவதற்கான வாய்ப்புகள் தேர்தல் நெருக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாடு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே வந்து அவர் ரொம்ப தெளிவா யாரையுமே சேர்க்கக்கூடாது என்பதில் முடிவாக ரொம்ப இதா இருக்கார், தீர்க்கமாக இருக்கார் அவரு. கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, தோற்றாலும் பரவாயில்ல, என்னுடைய பதவி எனக்கு முக்கியன்ற மாதிரியான ஒரு அந்த ஆட்டிடியூட்ல அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால பிரிந்து போனவர்கள் தான் இனிமே வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இந்த அதிருப்தியாளர்கள் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். அவங்க வந்து தங்களுக்கு என்று ஒரு அரசியல் பாதையை தீர்மானித்து எடப்பாடியை எப்படி வந்து பலவீனமாக்கணும், அந்த கட்சியை எப்படி மீண்டும் கைப்பற்றணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமே அவங்க தான் யோசிக்கணுமே தவிர எடப்பாடி வந்து மீண்டும் வந்து திரும்பி பார்க்குற மாதிரியான ஐடியா இல்லை. எடப்பாடி மாறினார்னா அது ஒரு பெரிய திருப்பம். ஆனால் அவர் மாறுறதுக்கான ஒரு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல அவர் ஆக்சுவலாக. ரொம்ப தெளிவாக வந்து யாரையும் சேர்க்கக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதே மாதிரி இருப்பவர்களும் விலக்கப்பட்டவர்களும் அதிருப்தியாளர்களும் பாஜகவை நம்பினா இனிமேல் எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது. அவர்கள் தங்களுக்கான ஒரு பாதையை வகுத்துக் கொண்டு இபிஎஸ்ஐ எப்படி வந்து அரசியல் ரீதியாக அவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற அந்த ரீதியில் இயங்கினாலே தான் வந்து அதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட முடிய வேண்டுமே தவிர முடிவு கட்ட முடியுமே தவிர மற்றபடி இப்போ கடைசி நேரத்தில் பாஜக வந்து நமக்கு உதவி பண்ணணும்னு போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்திருந்தாங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதையே நம்ம ஒரு பின்னணியோட பார்க்கணும் திரு பிரியன். அமைப்பு இல்ல ரீதியாக இருக்கிற இதையே எடப்பாடியை தான் நம்புவாங்களே தவிர இந்த மாதிரி ஆ, தனித்தனியா இருக்கிற அந்த குழுவை நம்ப மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு இல்ல நன்றாகவே தெரியும் ஆ, தனித்தனியா இருந்தா கூட அவர்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது என்று பாஜகவுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடியை பகைத்துக் கொண்டு இவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு பாஜகவும் முன் வராது. நேற்று நயனா நாகேந்திரன் பேசினது கூட அது எடப்பாடி கருத்துக்கு எதிரான ஒரு பேச்சு தான். ஸோ இன்னைக்கு வந்து இனிமேல் எடப்பாடி இந்த நடவடிக்கையை பார்த்து பாஜகலையும் இனிமேல் யாரும் வாயை திறக்க மாட்டாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து ஆக்சுவல். இல்ல இதையே வந்து ஒரு பின்னணியோட, குறிப்பா பாஜகவோட ஒரு சில திமுகவோட எல்லாம் இணைச்சு பேசணும், அதற்கான தேவைகள் இருக்கா? அவங்க ஒரு பாரம்பரியமான அதிமுக தலைவர்கள் அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதிமுக ஒருங்கிணையணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுல அதை பார்க்க முடியாதா? பின்னாடி திமுக இருக்கு, இல்ல பாஜக இருக்கு, இல்ல அவங்கள நம்புறாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கை ஏன் நம்ம அப்படி முடிச்சு போட்டு பார்க்கணும்? இல்லை, கடந்த காலத்துலேருந்து அதை பார்க்கணும். 2017 ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தர்மயுகத்திலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓபிஎஸ் வந்து மீண்டும் இணைந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவுடைய பின்புலம் இருக்கின்றத ஓபிஎஸ்ஸே பல முறை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து அந்த ஆங்கிளில் தான் வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது இப்போ சமீப காலத்தில் வந்து அதிமுக தலைவர்கள் பலர் வந்து தொடர்ந்து பாஜக தலைவர்களை பார்த்துருந்தாங்க. கூட்டணியில் இல்லாத போதே பார்த்துருந்தாங்க. செங்கோட்டையை நேற்று சொன்ன மாதிரி நான் மட்டுமா பார்த்தேன், நான் பல பேர் வந்து போய் பார்த்தாங்க பாஜக தலைவர்கள். அது மாதிரி நானும் பார்த்தேன் அப்படின்னாரு. அப்போ எதுக்கு இவங்கெல்லாம் போய் பாஜகவை பார்க்கணும்? செங்கோட்டையன் பார்த்த உடனே எடப்பாடி அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சிட்டாரு பாஜகவோட. ஸோ அவங்க தொடர்ந்து தொடர்ந்து தான் இருந்தாங்க. ஸோ அதனால பாஜக பின்னாடி இருக்குன்னா பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் என்ன? பாஜக கூட்டணியில் இருக்கு. அப்போ அந்த கூட்டணி வலுவாக இருக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து இருக்கிறவங்கலாம் விலகி போனால் எப்படி சரியா வரும்? அதனால பாஜகவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கணும்ல கண்டிப்பா. ஒண்ணு யாரும் விலகாத பார்த்துக்கணும், இல்லை புது கட்சிகள் கூட்டணிக்கு வரணும். எதுவுமே நடக்காத போது அப்போ கூட்டணி பலவீனமாக போறதை வந்து பாஜக பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் உள்ள வந்து அவங்க வந்து வேலை செய்ய அவங்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு, கூட்டணியை ஸ்ட்ராங்கா பண்றதுக்கும் ஆட்கள் விலகாம இருக்கிறதுக்கான ஒரு வேலையை அவங்க பண்ணணும் இல்லையா? அவங்க தொடர்ந்து ஏன் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களோட ஹேண்ட் கண்டிப்பா இருக்கும். அது வந்து சந்தேகம்லாம் எதுவும் இல்லை.
அவங்களுடைய நோக்கம் இப்ப என்னவா இருக்குன்னா, கட்சி வந்து அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கணும், கூட்டணி வெற்றி பெறணுன்ற அந்த ஆங்கிள் தான் இருக்குமே தவிர, இப்ப யாரையுமே பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இது நயனா நாகேந்திரன் சொன்னது உண்மையான வார்த்தைகள். பிரிந்தவர்கள் சேர்ந்தா நல்லது தானேன்னு சொன்னாரு. அது உண்மையான வார்த்தை. ஏன்னா அது வந்து எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இப்போ எடப்பாடி இன்னைக்கு இந்த செங்கோட்டையன் பதவியை பறிச்ச உடனே இனிமே அதிமுகலயே யாரும் பேசுவாங்கன்றது சந்தேகம். அதே மாதிரி இனிமே பாஜகவும் அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. ஆனா பாஜகவில் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்கள்ட்டையும் எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறது நம்ம கூட்டணிக்கு பலவீனமான ஒரு ஸ்டாண்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சவுத்துலையும் டெல்டாலையும் நமக்கு பலவீனமா போயிடும் சார் நம்ம கட்சி அப்படின்னு அவங்க இப்ப தனிப்படையா தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்களால இப்போ எடப்பாடி மீறி ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அவர் 18% ஓட்டை கையில வச்சிருக்காரு. இவங்களோட அதிகமான ஓட்டை கையில வச்சிருக்காரு. அதனால பாஜக வந்து இப்போ அவங்களுக்கு வேற எந்த கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்பு இல்லாத போது எடப்பாடியோட கூட்டணியை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறதுனால அவங்க பொறுமை காத்துட்டு போறாங்க. அக்டோபர் மாதம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க களத்துல குதிச்சு ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு பாஜக இருக்கு. ஆக்சுவலா பாஜக மேலிடம் செய்யும்னு எதிர்பார்க்கறாங்க. நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய தேங்க்யூ. கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. பல தரப்பில் இருந்தும் இந்த நீக்கத்துக்கு எதிர்வினை வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருக்கிறார், கெடுவார் கேடு நினைப்பார் என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். நிச்சயமாக செங்கோட்டையனுக்கு இந்த நடவடிக்கை என்பது பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை கிடையாது. ஆனாலும் மக்களுடைய ஒரு விருப்பமாக, அதிமுக தொண்டர்களின் விருப்பமாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்றே பலரும் சொல்கிறார்கள். எனவே அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் டிடிவி தினகரன் செய்தியாளர் சந்திப்பின் போது. அந்த சந்திப்பின் காட்சிகளையும் நாம் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முன்பாக செங்கோட்டையனின் பதவி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆதரவாளர்களின் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்த போகிறார் என்ற கேள்வியும் எழுகிறது. தற்போது நம்முடைய அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு செம்மலை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு செம்மலை. வணக்கம். வணக்கம். இப்ப அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வருகிறார் எடப்பாடி பழனிசாமி, எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது நானும் ஒரு மூத்த தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இன்றைக்கு எடப்பாடியார் காலத்திலும் சரி, ஒரு கட்டுப்பாடான இயக்கமாக இயங்கி வருகிறது. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. எனவே யாருக்கும் கருத்து சொல்ல உரிமை உண்டு. ஆனால் நேற்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பிய பிரச்சனை ஒன்று புதிய பிரச்சனை அல்ல. அது தொண்டர்களின் கருத்தாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிரச்சனை, பொதுக்குழுவால் இந்த பிரச்சனைக்கு முடிவு கண்ட பிரச்சனை. எனவே இந்த பிரச்சனை குறித்து மீண்டும் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் பொதுக்குழுவில் தான் எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் இந்த பிரச்சனை குறித்து பொதுவெளியில் பேசியது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பொதுவெளியில் மட்டுமல்ல, அதாவது ஒருங்கிணைக்க வேண்டும், இல்லை அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் 10 நாள் கெடு என்று தலைமைக்கே கெடு வைப்பதற்கு கெடு வைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சு அடைகிறது என்று சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல, நீங்களும் அவருடைய பேட்ச் தான். அவரை போன்ற மூத்த தலைவர்கள் நீங்க எல்லாம் ஒரே செட்டு. அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து, செல்வி ஜெயலலிதா காலத்து நடவடிக்கை மாதிரி திரு SDS திரு கோவை செழியன் கிட்ட எப்படி இறங்கி போனாரோ அந்த மாதிரி போகலாம்ல, கட்சிக்கு நல்லதுன்னு தானே சொல்றாரு. அதை கேட்க எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரா? சரி, நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அதாவது நீக்கப்பட்டவர்களை சேர்த்தால்தான் ஒரு இயக்கத்திற்கு வெற்றி என்பது கிடையாது. உங்களுக்கு தெரியாதல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்களை விட்டு சம்பத் அவர்கள் பிரிந்தார். சம்பத்தை இணைக்காமலேயே பேரறிஞர் அண்ணா அவர்கள் பல வெற்றிகளை கண்டார். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாஞ்சில் மனோகரன், GS போன்றவர்கள் விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் சேர்க்கப்படாமலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலே பல வெற்றிகளை கண்டார். அதே போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை விட்டு திருநாவுக்கரசர் சென்றார். திருநாவுக்கரசை மீண்டும் சேர்த்துக் கொள்ளாமலேயே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல வெற்றிகளை கண்டார். ஆக அவருடைய வாதம் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்துக் கொள்வது என்பது, அதனால்தான் வெற்றி கிடைக்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒன்றை உங்கள் மூலமாக அவரிடம் கேட்க வரும்போது, இதே நபர்களைத்தான்
புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவர் காலத்திலே கட்சியிலிருந்து நீக்கினார். அன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவிடம் சென்று இப்படி உங்களாலே நீக்கப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றே அன்றைக்கு கோரிக்கை வைக்கவில்லை. இப்பொழுது மட்டும் அந்த கோரிக்கை எப்படி இவருக்கு நாணோதயமானது? எனவே இதற்கு முதலில் பதில் சொல்ல வேண்டும். எனவே இது அல்ல முக்கியம். அதாவது ஒரு தலைமைக்கு எதிராக எங்களுடைய பொதுச்செயலை பொறுத்தவரையில் எதை எப்படி கையாள வேண்டும் என்பது பொறுமையாகத்தான் கையாளுவார். கட்சியிலும் ஆட்சியிலும் பல்வேறு இடர்பாடுகளை அவர் எதிர்கொண்டு வெற்றி கண்டார். எனவே இந்த விஷயத்தில் அவர் எடுத்த முடிவு உள்ளபடியே தலைமைக்கு எதிராக கட்சிக்கு எதிராக ஒரு நிர்வாகி ஒரு தொண்டரோ செயல்படும் போது அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டது. அப்படித்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அந்த நடவடிக்கையிலே எந்த தவறும் இல்லை. எனவே அவர் எந்த முடிவை எடுத்தாலும் அவர் இந்த விஷயத்தில் எடுத்திருக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அவருக்கு பின்னாலே நாங்கள் உறுதியாக நிற்போம். நீங்க சொன்னதுல இருந்தே ஒரு கேள்வி எழுதல திரு செம்மலை. இப்ப அண்ணா அவர்கள்கிட்ட இருந்து திரு ஈவேகே சம்பத் பிரிஞ்சு போறாரு, ஆனாலும் அண்ணா ஜெயிக்கிறாருன்னு சொல்லி சில உதாரணங்களை குறிப்பிட்டீங்க. ஆனா ஈவேகே சம்பத் அண்ணாவுடைய வெற்றியை பாதிக்கல. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் வெற்றியை டெல்டா மாவட்டங்களையோ தென் மாவட்டங்களையோ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ பாதிக்கிறாங்க. அதனால அவங்கள சேர்த்துக்கிட்டா கட்சிக்கு வலிமைன்னு சொல்றாங்கல்ல. இது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா? இல்ல, அதாவது அதுதான் சொல்றாங்க. அதாவது சில சேதாரங்கள் ஏற்பட்டு இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சேதாரங்களை கூட இன்றைக்கு வரை நீங்க சொல்லுகிற அந்த நபர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு கூட நான் பேட்டியை பார்த்தேன். அதாவது ஒரு பொதுச் செயலாளரையே ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களை இந்த இயக்கத்தில் சேர்த்தால் அந்த இயக்கத்திலே மீண்டும் குழப்பம் வருமா வராதா, அல்லது கோஷ்டி மீண்டும் உருவாகாதா? இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவது? யார் உத்தரவாதம் கொடுப்பது? எனவே அப்படி சேதாரம் ஏற்பட்டிருந்தால் அது வேறு வகையில் தான் சரி கட்ட பார்க்க வேண்டுமே தவிர அந்த சேதாரத்தையே வைத்துக் கொண்டு நாம் ஒரு முழு வடிவத்தை உருவாக்க முடியாது. நன்றி திரு செம்மலை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை போன்று பலரும் இதே தங்களுடைய கருத்தாக முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. பொதுச் செயலாளர் எடுப்பதே எங்களுடைய இறுதி முடிவு, அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டே நாங்கள் நடப்போம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருவதை பார்க்க முடிகிறது. நேற்றைக்கு செங்கோட்டையனுடைய செய்தியாளர் சந்திப்பு முடிந்த சில நிமிடங்களிலேயே திண்டுக்கல் சீனிவாசனிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவர் தொடங்கி தற்போது திரு செம்மலை வரை எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, திரு எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், அவருடைய முடிவே இறுதியானது என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் இவருடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு குரல் நிச்சயம் வரும் என்று பார்த்த நிலையில் டிடிவி தினகரன் தரப்பில் இருந்து கெடுவான் கேடு நினைப்பான் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் ஓபிஎஸ் தரப்பில் இருந்து டிடிவி சசிகலா தரப்பில் இருந்து என்ன விதமான கருத்துக்கள் வரப்போகின்றன என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. திரு செங்கோட்டையனுடைய நடவடிக்கை இனி என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் கூடுதலாக எடுகிறது. ஏனென்றால் ஈரோடு மாவட்டத்தில் அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு முகமாக கடந்த காலத்தில் செயல்பட்டு வந்தவர் திரு செங்கோட்டையன். கூடுதலாக பன்னாரி சட்டமன்ற உறுப்பினர் அவர் உடன் இருந்திருக்கிறார். பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி அவரோடு இணைந்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமாவும் நேற்று அவர் கட்சி பொறுப்பில் இருக்கிறார். திரு செங்கோட்டையன் உடன் செய்தியாளர் சந்திப்பில் அமர்ந்திருந்த அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக இவ்வாறாக ஈரோடு மாவட்டத்தில் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய தொண்டர்கள் மத்தியில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? குறிப்பாக அதிமுக மேற்கு மண்டலத்தில் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு கட்சியாக கணிசமான வாக்கு வங்கியை, குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியாக 75 இடங்களை அதிமுக கூட்டணி வென்றிருந்தது. 66 இடங்கள் அதிமுக வென்றிருந்தது. அதில் வடக்கு மண்டலத்திலும் மேற்கு மண்டலத்திலும் மிக அதிகமான இடங்களை அவர்கள் வென்றிருந்த நிலையையும் நாம் பார்த்தோம். இந்த நிலையில் மேற்கு மண்டலத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படக்கூடிய செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கிறார். மேற்கு மண்டலத்தில் அதிமுக வலுவாக கணிசமான வாக்கு வங்கியை இன்றும் பெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதியில் அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் நடக்கக்கூடிய இவ்வாறான நிகழ்வுகளை கடந்து
எடப்பாடி பழனிசாமி இனி வரக்கூடிய சுற்றுப்பயண பரப்புரைகளில் என்ன கருத்துக்களை முன்வைக்க போகிறார்? ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து பேசியிருக்கிறார். பாஜக தலைவர்கள் குறிப்பாக அண்ணாமலை மீது எந்த விமர்சனமும் வைக்க வேண்டாம், விஜய் மீது எந்த விமர்சனமும் வைக்க வேண்டாம், அவருடைய பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் என்ற ஒரு ரீதியில் தனது கருத்தை பகிர்ந்திருந்தார். கூடுதலாக 118 தொகுதிகளில் நாம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம், 100 தொகுதிகளில் வெற்றி உறுதி என்று மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேசியிருந்தார். அதற்கு பிறகு தற்போது அவர் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். பரப்புரையில் குறிப்பாக திமுக ஆட்சியை விமர்சிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். கூட்டணி குறித்து பேசி வருகிறார், திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து வருகிறார், திமுக ஆட்சி நிர்வாகம் குறித்து பேசுகிறார். ஆனால் அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவின் கூட்டணி விவகாரங்கள் குறித்து எந்த கருத்தையும் அவர் பரப்புரையின் போது தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனுடைய ஒரு நீட்சியாகவே நேற்றும் அவர் செங்கோட்டையனின் கருத்துக்கு எந்த விதமான ஒரு எதிர்வினையும் ஆற்றாமலே இருந்திருந்தார். இந்த நிலையில் இன்று காலை ஏறக்குறைய ஒரு 2 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு செங்கோட்டையனை அவர் நீக்கி தனது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செங்கோட்டையனின் இந்த பதவி பறிப்பு என்பது அனைத்து மிக முக்கியமான அதிமுக தலைவர்களுக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கிறது. ஏனென்றால் பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், பல தலைவர்கள் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் மறைமுகமாக வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றனர், அதிமுக ஒருங்கிணைந்தால் நாம் வெற்றியடைய முடியும் என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பதில்லை என்ற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றனர். இனிமேல் இவ்வாறான ஒரு நடவடிக்கை செங்கோட்டையன் போன்ற மிக மூத்த தலைவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இனிமேல் அதிமுகவில் இருந்து இவ்வாறான ஒரு இணைப்பு குரல் என்பது பொதுவெளியில் முன்வைக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் அதன் மூலமாக நமக்கு எடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த விவகாரங்களை கடந்து நான் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாட்டின் முகம், அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் முதலமைச்சராக நான் முன்னிறுத்துகிறேன், வேறு எந்த விஷயத்திலும் என்னுடைய கவனம் செலுத்தப் போவதில்லை, திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய குறைகள் குறிப்பாக வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தன்மை குறித்து மட்டுமே என்னுடைய பரப்புரையின் அம்சங்கள் இருக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இந்த நீக்கத்தின் மூலமாக இந்த நடவடிக்கையின் மூலமாக மக்களுக்கோ குறிப்பாக அதிமுக தொண்டர்களுக்கோ அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். மேலும் இந்த பின்னணியையும் பலர் இணைத்து விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். இணைப்பு குரலை எழுப்புபவர்களுக்கு பின்னணியில் திமுக பாஜக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் தொடர்ச்சியாக அவர்கள் முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்கிறோம். தற்போது தொலைபேசி வாயிலாக நம்மிடம் பேசிய விருந்தினர்களும் அவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பதையும் பார்க்கிறோம். தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா இணைகிறார். வணக்கம் திரு துரைக்கருணா. வணக்கம் சகோதரா. வணக்கம். இப்ப செங்கோட்டையன் பதவி பறிக்கப்பட்டிருக்கு, எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கடந்த கால செயல்பாடுகள், தற்போதைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணம், நோக்கம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கிடைத்திருந்தால் அந்த 2 பெரும் தலைவர்களை கூட அவர் நீக்கி இருப்பார். அவருடைய அந்த எதேச்சாதிகார போக்கு அதைத்தான் காட்டுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஃபவுண்டர் மெம்பர் தொடக்க காலத்திலிருந்தே அவருடைய தியாகத்தில் 100% பங்கு கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. கட்சி முக்கியம், கட்சியின் ஒற்றுமை முக்கியம். ஒன்றுபட்ட அதிமுக மட்டுமே தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் திரு செங்கோட்டையன் இந்த கருத்தை சொல்லி வருகிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் தன்னுடைய சர்வாதிகார போக்கை மாற்றிக்கொள்ளாமல் இது போன்ற தொடர்ந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இது அவருக்கு மட்டுமல்ல, கட்சிக்கும் பேராபத்தை விளைவித்துவிடும் என்பதை அவர் உணர வேண்டும். என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் 10 நாள் கெடு விதிக்கிறேன், ஒருங்கிணைனா நாங்களே களத்தில் இறங்கி ஒருங்கிணைக்கிற வேலையை செய்வோம்னு இப்ப 2வது நாளே அவரை நீக்கிட்டாரு. இனிமேல் செங்கோட்டையன் என்ன செய்வார்? இந்த தரப்பு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லக்கூடிய தரப்பு இனி என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? திரு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாட்கள் கெடு விதித்திருந்தால் இந்த 10 நாட்களுக்குள் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை அதிகமாக திரட்டுவார். பல்வேறு மாவட்ட மாநில பொறுப்புகளில் இருப்போர் இவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து விடுவார்கள் என்று அஞ்சிதான் உடனடியாக இவர் மீது நடவடிக்கை எடுத்து திரு எடப்பாடி மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார்.
ஆனாலும் நீண்ட நாட்கள் இது நடைபெறாது. இந்த எண்ணம் திரு எடப்பாடி எண்ணம் ஈடேறாது. திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அதிமுகவில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிற மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளும் முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்களும் ஏற்கனவே ஒன்றிணைவோம் என்று பேசி வருகிற திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா ஆகியோரும் ஒன்றிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை நிச்சயம் உருவாக்குவார்கள். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, யாரோடு உடன்பாடு என்பது காலப்போக்கில் தெரியும். செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு பரபரப்பான நிகழ்வு நடைபெறும். அதை தாண்டி அக்டோபர் 17 அதிமுகவின் ஆண்டு விழா. அப்போது இந்த எதிர் மனநிலையில் திரு எடப்பாடியின் பிடிவாத நிலைக்கு மாற்று சிந்தனை கொண்டவர்கள் பெரும்பாலோர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்தி அதுல செயற்குழு, பொதுக்குழு அதையும் கூட்டி திரு எடப்பாடியை நீக்குவதற்கான வாய்ப்பு கூட கூடுதலாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். சில விஷயங்கள், சில வியூகங்கள் ரகசியமாக நடைபெற்று வருகிறது. அதை நாம் வெளிப்படையாக பொது வெளியில் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனாலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி இதுல திமுகவினுடைய கை ஒரு சிறு துளி கூட இல்லை. பாஜக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம், அதுல தப்பு இல்லை. பாஜக 2017 இந்த பிரச்சனை உருவானதில்ல, முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த ஓபிஎஸ், சிபிஎஸ்ஐ இணைத்து ஆட்சி தொடர யார் வழிவகுத்தது? பாஜக. அந்த பாஜக இப்போது அதிமுக வலிமை குன்றிய நிலையில் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிற நிலையில் இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் வெற்றி சாத்தியம் என்கிற நிலை இருக்கிற பொழுது திமுகவை வீழ்த்த நினைக்கிற பாஜக, கூடுதல் இடங்களை சட்டமன்றத்தில் பெற்று தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற பாஜக, ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என்று விரும்புகிற பாஜக அந்த முயற்சியை எடுப்பதில் தவறில்லையே. ஓகே, நன்றி திரு துரை கருணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு நன்றி. செங்கோட்டையனுடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பு, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவர் இன்னும் நீக்கப்படவில்லை. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமி மிக முக்கியமான ஒரு செய்தியை அரசியல் களத்திற்கு, குறிப்பாக அதிமுகவினருக்கே அல்லது அதிமுக இணைய வேண்டும் என்று அதிமுக உள்ளும் புறமும் குரல் கொடுப்பவர்கள், கூட்டணியில் இருந்து குரல் கொடுப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கிய செய்தியை இந்த நடவடிக்கையின் மூலமாக உணர்த்தி இருக்கிறார். இனி செங்கோட்டையன் தரப்பில் இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றன, செங்கோட்டையனுக்கு அப்பால் மற்றவர்கள் இணைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் தரப்பு நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. தற்போதைய நிலையில் நான் தான் அதிமுக என்ற ஒரு விஷயத்தை உறுதிவிட தெளிவுபடுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இனி அடுத்தடுத்த காலகட்டங்களில் இருதரப்பில் இருந்து என்ன நடவடிக்கை, அதற்கான எதிர்வினை எப்படி வரப்போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.